الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أخذنا آل فرعون بالسنين ونقص من الثمرات لعلهم يذكرون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ் தஆலாவின் திருநாமத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் எனது உண்மை தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் விலகிக் கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருப்பது கவலையாக இருக்கிற கூடிய ஒரு விஷயம், வாழ்க்கையில் உள்ள நெருக்கடியை பற்றி அல்லது பொருள்களினுடைய விலைகள் அதிகரிக்கிறதே என்பதை பற்றி அதிகமாக மக்கள் தங்களுக்கிடையிலே பேசிக் கொள்கிறார்கள். ஈமானுள்ள மனிதர்கள் என்ற வகையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தனியான பார்வை ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். அந்த பார்வை உலக பார்வையாக அல்ல, ஈமானிய பார்வையாக அந்த பார்வை இருக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் நெருக்கடியான நிலைமைகள் உண்டாக இருக்கிறது. அந்த நெருக்கடியான நிலைமைகள் இருந்து மீட்சி பெறுவது எப்படி, அதிலிருந்து வெளியாகிறது எப்படி, அதற்கான வழிகாட்டலை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தித்தான் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். பொதுவாக அரபுல ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதிகமான மரணங்கள் ஏற்படுவதற்கு சில நோய்களை அல்லாஹ் சபபாக வச்சிருக்கிறார். அத உலக பாஷையில தொற்று நோய் என்று அறிவிக்கிறான். காரணம், அதுக்கு அதிகமான மௌத்துகள் உண்டாகிறதுக்கு அந்த நோயை அல்லாஹ் சபபாக்குகிறார். எப்போது அப்படியான நோய்கள் உலகத்துக்கு வருமோ அதோட பின்னால விலை ஏற்றமும் பஞ்சமும் வருமா. சொல்லுவாங்க, அல் கலா அஹுல் வபா, வபாவுடைய சகோதரர் தான கலா. வபா என்கிறது இது மாதிரி நோய்கள். கலா என்பது பொருள்களுடைய விலைகள் உயர்றது. இது அல்லாஹ்வுடைய படைகள்ல ஒரு படை. அல்லாஹ்வுடைய சில படைகள் கண்ணுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய பல படைகள் இருக்குது, அவருடைய போர்சஸ் இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. ஹந்தக் யுத்தத்துல அல்லாஹ் உதவி செய்து போட்டு சஹாபாக்களை நோக்கி ஆயத்திறக்கினார். நாங்க காற்றையும் அனுப்பினோம். காற்று அவங்களோட குடிசைகள் கூடாரங்களை பெரட்டி போச்சு.
எங்களோட கண்களால பார்க்கலாத பல படைகளை அனுப்பினோம். கண்ணுக்கு தெரியாத படைகள். பசி பட்டினி என்பதும் அல்லாஹ் அனுப்புற ஒரு படை. அவன் இயலுமையை காற்ற ஒரு படை. அடியாளர்களை நீங்க இயலாதவர்கள் என்று நிரூபிக்கிற ஒரு படை. எந்த சக்திகள் எங்களால இயலும் என்று நினைக்கிறோம், நீங்க இயலாதவர்கள் என்று அவர்களை புரட்டி போடுற ஒரு படைதான் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இந்த பஞ்சமும் விலையேற்றமும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றை நாங்க எடுத்து லேசாக மேலோட்டமாக பார்த்தாலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பஞ்சத்தை கொண்டு பல சமூகங்களை, முஸ்லிம் நாடுகளை, முஸ்லிம்கள் அதிகாரம் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த இடங்களை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். அதை பார்த்தாலே ரொம்ப எங்களுக்கு பயமாயி. ஒரு பஞ்சத்தின் முதல் படிதான் விலையேற்றம். விலையேறது பஞ்சம் அல்ல, பஞ்சத்தில முதலாவது படி. பஞ்சம் என்பவருடைய சாராம்சம் என்ன தெரியுமா? பஞ்சம் என்றா பணம் இல்லாம போறதல்ல, வாகனங்கள் வீடுகள் இல்லாம போறதல்ல, தங்கம் வெள்ளி இல்லாம போறதல்ல. அதெல்லாம் இருக்கும். அதை கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுறதுக்கு வாங்க பொருள் இல்லாம போயிடும். தங்கத்தை கொடுத்து வாங்குறதுக்கு சாப்பாட்டு பொருள் இல்ல, காணிய கொடுத்து வாங்குறதுக்கு உணவு பொருள் இல்ல. இது அத்தியாவசிய பொருள்களோ அந்த பொருள்கள் மனிதனுக்கு தேவையான அளவு உலகத்துக்கு வெளியாகாம வானத்திலேயும் பூமியிலேயும் இருக்கிற பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் மூடுறதுதான் பஞ்சம். அந்த கட்டத்துக்கு இந்த நிலைமையை போக விடாம இருக்கும். போக விடாம நிறுத்துறது அது ஆட்சியாளர்களுக்கு செய்யலாம், பொருளாதார நிபுணர்களுக்கு அதை செய்யலாது, ஆட்சி கதிரையில் இருக்கிறவர்களுக்கு அதை செய்யலாது. அதை சாதிக்கலாம் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய முஃமின்களுக்கு, தஹஜ்ஜுதுல சுஜூதுல அழுகிறவர்களுக்கு. வேற யாருக்கும் அதை சாதிக்கலாம். இஸ்லாமிய வரலாற்று எடுத்து பார்த்தா பக்தாத் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான இடம். மிஸ்ர், எகிப்து முக்கியமான முஸ்லிம் நாடு. ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயாவில ஈராக்கில் ஏற்பட்ட, பக்தாத்ல ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தர அகோரத்தை சொல்றாங்க. பொருள்களுடைய விலைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. நாள்கள் மாதங்கள் போக போக நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமை அடையுது. அந்த நிலைமை வருமெண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி மனிதனுடைய மனோபாவம் மாறுமெண்டா மஹ்ஷர் மைதானத்திற மனோபாவமாக மாறும். யா நஃப்ஸி, என்ன பாதுகாத்துக் கொண்டா போதும். மனைவி பிள்ளைகள் அவங்க யாரும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்ன பாதுகாக்கிறது முதல் வேலைன்னு பாரு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாள் போக 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 நிலைமை மோசம் அடைஞ்சு கொண்டு போகுது. சாப்பிட சாப்பாடு இல்ல, வயதாளிகள் நாளாந்த மௌத்தாகி கொண்டு போறாங்க. நிறைய ஜனாசாக்கள். மௌத்துக்கு சபப் பட்டினி. ஒரு 2 சம்பவத்தை எழுதுறாங்க. மாடி வீட்டில் ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த காலத்துல மாடி வீடு கட்டுறது அது பெரிய வசதிக்காரன். அவர் பசியோடு தான் அந்த வீட்டில் இருக்கிறார். தெருவில ஒரு மனிதன் ரொட்டி வித்துக்கிட்டு போறார். இறங்கி ஓடி வந்தார். இந்த ரொட்டி எவ்வளவுன்னு கேட்டார். அவன் சொன்னான், இந்த மாடி வீட்டை தந்தா ரொட்டி தருவன். யோசிக்கிறார், வீடு பெருமதியா ரொட்டி பெருமதியா? வீடு பெருமதியா நான் பெருமதியா? முடிவுக்கு வர்றாரு, நான் உயிருடன் இருந்தால் இந்த பில்டிங்ல பெருமதி, நான் இல்லாம இருந்தா இந்த வீடு இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டை கொடுத்து ஒரு ரொட்டியை வாங்குறார். ரொட்டியிட பெருமதி 50 ரூபா அல்ல, ரொட்டியிட பெருமதி 2 மாடி வீடு. இப்னு கஸீர் சொல்றாங்க, இன்னும் காலம் போகுது, நிலைமை இன்னும் மோசம் அடையுது. பாக்குறாங்க, வீடுகள்ல விளையாடி திரிஞ்சு கொண்டிருந்த சிறுவர்களை காணல. வீட்டுக்குள்ள தேடி பார்த்தா எலும்பு கூடுகள் வீட்டுக்குள்ள இருக்குது. யாரும் இல்ல, தாய் தந்தைகள் பிள்ளைகள் அடிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க.
அவங்க யோசிக்கிறாங்க, நாங்க உலகத்துல இருந்தா இன்னும் பிள்ளைகளை பெற்றெடுக்கலும், பிள்ளைகள் இருக்கிறத விட நாங்க இருக்கிறது சிறந்தது. இது மனிதன் புத்தி ஏற்றுக்கொள்ளாதது. ஆனா அப்படி ஒரு நிலைமை ஒன்று உண்டானா மனிதன் அப்படியான கட்டத்துக்கு மாறுறான் என்பதுதான் சொல்றாங்க. இன்னொரு அதிசயமான சம்பவம் எழுதுறாங்க. திருமணம் முடித்த புதிய ஜோடி மனைவியை காணல, மனைவியோட வீட்டுக்காரர்கள் தேடி வர்றாங்க. அந்த வீட்டில் இருந்து தடயங்கள் கிடைக்குது. பார்த்தா புது மாப்பிள்ள தான் மனைவியை கொண்டு சாப்பிட்டிருக்கிறார். இதுக்கு பேர் தான் பஞ்சம். தௌலா ஃபாத்திமியா எகிப்தில ஹிஜ்ரி 500க்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடுமையான ஆட்சி. அல்லாஹ் அந்த ஆட்சியாளர்களை பிடிக்கிறதுக்கு அங்கேயும் பஞ்சத்தை சாட்டினான். அல்லாமா இப்னு முக்ரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். அங்குள்ளவர்களுக்கு எவ்வளவு பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா செத்த பிணங்களை சாப்பிட்டாங்க, பிணத்தை சாப்பிட்டாங்க, முள்ளுகளை இடிச்சு சாப்பிட்டாங்க. மக்கள் நாட்டை விட்டு விரண்டு ஓடினாங்க, உயிரை பாதுகாக்கணும். போன வழியில இடையில எத்தனையோ பேர் விழுந்து விழுந்து மௌத்தா போனாங்க. எவ்வளவு பயங்கரமான நிலைமை என்றா, வைத்தியர்கள் வைத்தியம் செய்ய போக பயந்தாங்க. வைத்தியம் செய்ய வாங்க கூப்பிட்டு டாக்டர்மார அடிச்சு திட்டு போட்டாங்க. ஒரு வைத்தியர் சொல்றாரு, என்ன ஒரு முதியவர் வந்து கூட்டிட்டு போனாரு, எங்க வீட்டில் எல்லாருமே நோயாளிகள் வைத்தியம் செய்யணும் வாங்கன்னு கூட்டிட்டு போனாரு. பயந்து பயந்து போன வீட்டை போய் தட்டினார். வீட்டுக்குள்ளிருந்து ஒருவர் வெளியில வந்தார். என்ன பார்த்த உடனே சொல்றாரு, நல்லொரு மிருகத்தை இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கிறாய். எனக்கு விலகி போச்சு, இந்த கதையும் முடியத்தான் போகுது. கையிலிருந்து தப்பி ஓடி வந்து இருந்தார். இப்னு முக்ரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாற்றில் உள்ள சில துளிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஏனென்றால் அந்த நிலைமை வராம பாதுகாக்கிறது ஈமான்தார்களுடைய கையில அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது அல்லாஹ் ஒரு பட, கபடி ஒரு பட. இந்த நிலைமை வர்றதுக்கு என்ன காரணம்? பொதுவாக மனிதர்கள் 2 காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் ஜகாத் முறையாக கொடுக்கப்படாதது. பஞ்சத்தை எல்லாம் சாற்றுறதுக்கு ஒரு காரணம் ஜகாத் முறையாக கொடுக்கப்படாது. பல பேர் நினைக்கிறாங்க, நாங்க ஜகாத்து கொடுக்கிறோம் தானே, ஜகாத்து கொடுக்கிறதல்ல, ஜகாத்து கொடுக்கிறோம் என்ற முடிவுக்கு எப்ப வரணும்டா ஜகாத்து முறையாக கொடுக்கப்பட்டா. ஜகாத்து முறையாக கொடுக்கப்படுவதற்கு 2 விஷயம் கவனிக்கணும். முதலாவது, எதில எல்லாம் ஜகாத்து கடமையோ அதெல்லாம் உங்களோட கணக்குக்குள்ள வந்திருக்கிறா. நிறைய பேர் ஜகாத்து கொடுக்கிற கெஸின்ல, போன வருஷம் இவ்வளவு கொடுத்து இந்த வருஷம் இன்னொரு 1 லட்சத்தை கூட்டிக்கிறோம். இப்படி ஜகாத்து கொடுக்கலாது. ஜகாத்து முறையாக கொடுக்கணும், சரியான கணிப்பீடு எடுக்கப்படணும். அதற்கு பிறகு கண்ட நின்றவர்களுக்கு கொடுக்க இயலாது. இஸ்லாம் யாருக்கு ஜகாத்து வாங்க தகுதி என்று சொல்லுதோ அவர்களுடைய கையில் அது ஒப்படைக்கப்படும். இந்த 2ம் செஞ்சாதான் ஜகாத்து கொடுத்தவர். 2வது தவறு, அளவு நிறுவையில செய்யக்கூடிய மோசடி. தராசெல்லாம் கிளியர் இல்ல, இருக்கிற தராசி அது சுத்தம் இல்ல, ஏமாத்துறது. வியாபாரிகளிட்ட ஏமாற்றம் செய்யக்கூடிய பழக்கம் வந்தா அல்லாஹ் ரிஸ்கில் உள்ள பரக்கத்தை தூக்கிடுவான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த 2 தவறும் இந்த சமூகத்தில் வருமோ 2 விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்க. முன்னோர்கள் கேள்விப்படாத நோயும் உணவும் பஞ்சமும் வருவண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3வது ஒரு தவறு இருக்குது. அல்லாஹ்வின் பக்கம் கொடுக்கப்படுகிற தாவத்துக்கு தடை போட்டாலும் இது வர. அல்லாஹ்வின் பக்கம் அடியாறுகளை இணைக்கக்கூடிய தாவா இலல்லாஹ் இருக்கு முட்டுக்கட்டையாக எந்த அதிகார கதிரையாவது செயற்பட்டா வரலாறு சொல்லுது, அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு அவங்களோட இடுப்பை முறிச்சிருக்கிறான். ஃபிரௌன் அல்லாஹ் பிடிச்சான். ஃபிரௌன் எத்தனையோ வகையில பிடிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவன் ஆட்ட போனதால அல்லாஹ் பிடிச்சான். ஒரு இடத்துல சொல்றான், வலகத் அகல்னா ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன், ஃபிரௌனை நாங்க பஞ்சத்தால பிடிச்சோம். வனகுஸிம் மினஸ் ஸமராத், அவன் நாட்டில வந்து கொண்டிருந்த பழங்கள் எல்லாத்தையும் குறைச்சோம். வருவாய்கள் உற்பத்தி
விரக்திகள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஏன் பிடிச்சோம் தெரியுமா? அது எனக்கு மேல அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு அவனுக்கு நினைவு வர லஅல்லஹும் யஸ்ஸக்கரூன் பட்டினியால பிடிச்சோம். குறைஷிகள் மக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவத்துக்கு கடும் முட்டு கட்ட போட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை காட்டி வச்சிருந்தவங்க ஒரு பயங்கரவாதி மாதிரி. யாராவது அவங்களோட பேரை சொல்லி கேட்டா கேட்டவரை காட்டி முடக்கி போட்டுருந்தான். தொழுதா கழுத்தை நெரிக்கிற, சுஜூதுக்கு போனா ஒட்டக குடலை போடுற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலாத ஒரு கட்டத்துல துஆ ஒன்று செஞ்சாங்க. புகாரி ஷரீஃப்ல வருது, அல்லாஹும்ம அஇன்னி அலைஹிம் பிஸப்இன் கஸப்இ யூசுப். யூசுப் நபியோட காலத்துல ஏற்பட்டது போல ஒரு பஞ்சத்தை கொண்டு வந்து போட்டு இவங்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்வாயாக. ரசூலுல்லாஹ் துஆ கபூல் ஆகுமா? புகாரி ஷரீஃப்ல வருகிறது, அல்லாஹ் எப்படி அந்த மக்கா ஹரம், மக்கால ஹரம் இந்த பதுவா பார்த்துட்டு அல்லாஹ் மக்காவில பஞ்சத்தை உண்டாக்கினாங்க. அங்குள்ளவர்கள் பிணங்களை தின்றார்கள், செத்த மிருகங்களை தின்றாங்க. நிறைய வயோதிபர்கள் மக்காவில இறந்து போக ஆரம்பிச்சாங்க. வியாபாரிகள் நிறைஞ்சு வைத்திருந்த மக்காவுக்கு அந்த நிலைமைக்கு ஈடு கொடுக்க இல்லாம போச்சு. அபூ சுஃபியான் வந்தாரு, அவங்களுக்கு விலகிச்சு இதுதான் காரணம். மெதுவா ரசூலுல்லாஹ் வந்து, ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட நீங்க தானே இனபந்துக்களை சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றாள். உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களா இல்ல மௌத்தா போயிட்டு முடிக்கிறாங்க, கொஞ்சம் துவா கேளுங்க அல்லாஹ்ட்ட இந்த நிலைமையை நீக்க சொல்லி. ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், கருணை உள்ளம் படைச்சவங்க, துவா கேட்டா இந்த நிலைமையை நீக்கிறது. அல்லாஹ் நீக்கிதான். நீக்கின பிறகு திரும்ப கஷ்டம் கொடுத்தான். அல்லாஹ் சொல்ற, அதனாலதான் பத்ர்ல பிடிச்சவங்கள யௌம நபத்திஷுல் பத்ஷத்தல் குப்ரா இன்னா முன்தகிவூன். ஆகவே இந்த நிலைமையை நீக்கிறதுக்கு சில மருந்துகளை நாங்க அவசரமா செய்யணும். முதலாவது மருந்து, எல்லாரும் சஃபில வந்து நிக்கணும். வீட்டில தொழுத கதை போல இப்ப எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வரணும். ஆண்கள் எல்லாரும் சஃபுகளை சீராக்கணும். இரண்டாவது, எல்லா ஆண்களும் பெண்களும் வாய் திறந்து எல்லாரையும் தொழுகைக்கு கூப்பிடணும். தொழுகையில தாவத் ரிசுக்குடைய வாசலோட இணைஞ்சிக்குது. தொழுகையின் பக்கம் கொடுக்கிற தாவத் ரிசுக்குடைய வாயிலோட இணைஞ்சிருக்குது. சொல்லுதோ தொழலையோ தொழுகையின் பக்கம் தாவத்து கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ். நபியே உங்க குடும்பத்துக்கு தொழுகை இவங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நபியோட குடும்பம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மஹாத்துல் முஃமினீன், குடும்பம் என்கிறது மனைவியும் பிள்ளைகளும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் என்ன தொழாதாக்களா? தொழுகையை கலா செய்தவங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் தொழுகையை கலா செய்தவங்கள இல்ல, தொழுகிறார்கள். அவங்களுக்கு தாவத்து கொடுக்க சொல்றான். அவங்களுக்கு தாவத்து கொடுக்க சொல்றாங்க. ஏன்? உம்மத்துக்கு இந்த தாவத்தை கற்பிக்க சொல்லி கொடுக்கிறாரு. நீங்களும் அதுல உறுதியாக இருங்க என்று அந்த அமலை சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான், நபியே நாங்க உங்கள்கிட்ட ரிஸ்க்கு கேட்க மாட்டோம், நாங்க தான் உங்க எல்லாருக்கும் ரிஸ்க்கு போடுறோம். தொழுகையிட தாவத்தோட அல்லாஹ் ரிஸ்க்கை இணைச்சிருக்கிறார். இது முதல் பரிகாரம். இரண்டாவது, இஸ்திக்ஃபார் செய்க. திடுக்கமான நேரங்களில் சாலிஹான மனிதர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இஸ்திக்ஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யாரு தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இஸ்திக்ஃபார் சும்மா இந்த காலத்துல 100 200 300 செஞ்சு போதா. இஸ்திக்ஃபார முஆனகா செஞ்சு கொள்ளணும். நினைவு வரும்போதெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யணும். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ضيق மக்ரஜா. யார் இஸ்திக்ஃபார தொடர்ந்து செய்றாரோ எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் அல்லாஹ் அவரை வெளியில் எடுப்பான். ஒரு நெருக்கடியும் அவருக்கு முற்றுகை இடையிலாது. ஒரு நெருக்கடியில விட மாட்டார். இஸ்திக்ஃபார் வெளியில போடும். மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. எல்லா கவலைகளுக்கும் பதிவு கிடைக்கும், முடிவு கிடைக்கும். அவருடைய உலகத்தில தேவைகளை அவர் நினையாத புறத்தில் இருந்து அல்லாஹ் பொறுத்து செய்வார். இது ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தருக்கு செய்யலாத வேலையை அல்லாஹ் இஸ்திக்ஃபார கொண்டு செஞ்சுட்டாராம். இஸ்திக்ஃபார பலமா செய்யுங்க. விசேடமாக தஹஜ்ஜுதுல செய்யற இஸ்திக்ஃபார் ஆக சக்தி வாய்ந்தது, ஆக சக்தி வாய்ந்தது. மூன்றாவது விஷயம், எல்லாரும் லுஹா தொழுகிற பழக்கத்தை கொண்டு வரணும். சலாத்துல் லுஹா கூடினது
8 ரக்காத் 12 ரக்காத் தொலைலும், குறைஞ்சது 2 ரக்காத் தொலைலும், நடுத்தரமா 4 ரக்காத் தொலைலும். ரிசுக்குடைய வாதா, ரிசுக்குடைய வாதா அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா சொல்றான், சஹீஹான ரிவாயத். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்றானாம், ஆதமுடைய மகனே முற்பகலில் 4 ரக்காத்து தொலைலாத அளவுக்கு ஒன்னு ஆக்கிக்கொள்ளாதே. லுஹாத்துல கிடைக்கல பிசி அப்படி சொல்ற அளவுக்கு ஒன்னு ஆகிக்கொள்ளாத. 4 ரக்காத்து லுஹா தொலைலாத அளவுக்கு இயலாத ஒரு மனிதனாக நீ ஒன்னு ஆக்கிக்கொள்ளாத. நீ அப்படி தொழுதா நாளின் எஞ்சிய நேரத்தின் தேவைகளுக்கு நான் பொறுப்பு. 10 நிமிஷம் போ லுஹா தொழுக. இது வாதா. ரிசுக்குடைய கதவை திறப்பதற்கான ரப்புடைய வாக்கு லுஹா தொழுக. 4வது விஷயம், மக்ரிபுக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதுங்க. சூரத்துல் வாக்கியா பைஹகி ஷரீஃபில் இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றார், சூரத்துல் வாக்கியா ஓதுங்க, வறுமை போகும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தன்னுடைய பெண் பிள்ளைகளையும் சூரா வாக்கியாவை கற்பித்து மக்ரிபுக்கு பிறகு ஓத வச்சார். மக்ரிபுக்கு பிறகு ஓத வச்சார். ரிசுக்குடைய கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிறார். 5வது வழிமுறை, ஊருக்கு வெளியில போயிட்டு ஊருக்குள்ள வரும்போது ஊருடைய பரக்கத்துக்காக துஆ செய்யாம எல்லைய கடக்க வேண்டாம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான சுன்னத்து, எந்த ஊருக்குள்ள போனாலும் அந்த பூமியிட பரக்கத்துக்கு துஆ செய்யாம போக மாட்டான். சஹாபாக்கள் சொல்றாங்க, மதீனாக்குள்ள வருவோம், உஹது மலை தென்பட்டா மதீனா வருகிறது அடையாளம். ரசூலுல்லாஹ் துஆ ஓதுவாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹா. இந்த பூமிக்கு பரக்கத் செய், இந்த ஊரில் உள்ள கனிகளை எங்களுக்கு தா. ஒரு 2000 பேர் ஊருக்குள்ள வார நேரம், நாலாந்தம் மஸ்னூன் துஆலிக்கு நீண்ட துஆ, வஹபிப்னா இலா அஹ்லிஹா வஹபிப் ஸாலிஹி அஹ்லிஹா இலைனா. இந்த துஆவை ஓத ஒரு ஆளுட துஆ பட்டுச்சண்டா பூமியில பரக்கத் செழிக்கும். ஆக அல்லாஹ் தஆலா இந்த நெருக்கடியான கட்டத்திலிருந்து மீழ்ச்சி பெற அவனுடைய அமால்களை கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.